ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீடியாவை நினைச்சாலே வெக்கமாக இருக்கு, ரொம்ப கேவலம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவ்வளோ மோசமான சம்பவம் குற்றங்கள் நடந்துருக்கு. அதை பற்றி பேசினா பேச மாட்டாங்க. உடனே அப்படியே தமிழக வீட்டுகளில் என்ன நடக்குது, இந்திய கூட்டணியில் விஜய் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான வதந்தியை கொடுப்பாங்க. மக்களை திசை திருப்பாங்க. தூத்துக்குடி சம்பவத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது, இதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி திசை திருப்பாங்க. அப்படி தமிழக வீட்டுகளில் என்ன நடக்குது, ஒரு பொய்யான நியூஸை போடுவோம். இந்திய கூட்டணியோட விஜய் சேர போறாரு. பணிகளை பார்த்தீங்கன்னா 130 மாவட்ட செயலோட பேச்சுவார்த்தை நடக்குது, கருத்து கேட்பு நடக்குது, கூட்டணி போலாமா என்னன்னு விஜய் வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பொய்யான வதந்தியை பிறப்பாங்க. எவ்வளவு எச்ச மீடியா. ஒருபோதும் தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாற்ற மாட்டாரு. அவரோட ஒரே முடிவு பிஜேபி கூட கூட்டணி போக மாட்டாரு. அப்படி அவர் போனான்னா அவருக்கு இருக்கிற மவுசு சுத்தமா குறைஞ்ச நம்பிக்கையே போயிடும். கண்டிப்பா தளபதி அந்த முடிவு எடுக்க மாட்டாரு. நாளைக்கு டெல்லிக்கு போறாரு. சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு மறுபடியும் நேர்காணல் நடக்கும். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நேர்காணல் 60 வேட்பாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனி போக போக என்னென்ன நடக்க போகுது, தளபதியோட முடிவு என்ன, வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்த வகையிலும் நம்ப